எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 23, 28 வசனங்களை வாசிக்கலாம். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோட சொல். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்திலே சொல். ஆமென். இப்ப கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு நேராய் வருகிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நாட்களும் எல்லா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், பொருள்னா எல்லா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் சமீபித்து வந்தது அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட சொல்லு. அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன நன்மைகளை வாக்குத்தத்தங்களாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறாரோ அவைகள் நிறைவேறுகிற நாட்கள் சமீபித்து வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவர் வெளிப்பாடுகளின் தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வெளிப்பாடுகளின் தேவன், தரிசனங்களின் தேவன். அவர் தரிசனங்களை கொடுத்து நடத்துகிறார், வெளிப்பாடுகளை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவராய் இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தேவன் சொல்லிட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறவர் அல்ல, ஐயோ தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவர் அல்ல. ஏன்னா அவர் ஒரு காரியத்தின் கடைத்தொகை அப்படின்னா ஒரு காரியத்தின் முடிவை எப்ப இருந்து பார்க்கிறார்? அவரு ஆரம்பத்திலிருந்தே பார்க்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். பாருங்க, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும், அந்தம்னா முடிவு, முடிவுக்குரிய காரியங்களை எப்ப இருந்து சொல்றாராம்? ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நடக்கவே இல்லை, செய்யப்படவே இல்லை, ஆனா அதை எப்ப சொல்றாரோ பூர்வ காலம் முதற்கொண்டு சொல்லுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மையான காரியங்களை மாத்திரம்தான் சொல்லுகிறவராய் இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு காரியத்தை, ஒரு அடிப்படை சத்தியம் என்னன்னா, God is good all the times. தேவன் எல்லா நேரங்களிலும் எப்படி இருக்கிறாரா? நல்லவராகவே இருக்கிறார். இதுதான் அடிப்படை விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மேலதான் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நாம் வைத்து பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு 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 ஸ்டூடெண்ட், ஒரு படிக்கிற பிள்ளை ஒரு தேர்வு எழுதுறாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு தேர்வு எழுதுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால அந்த பிள்ளை ஃபெயில் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்தது, கர்த்தர் இப்படி கை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. என் சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியாது, எடை போட முடியாது. கர்த்தர் எல்லா நேரத்திலும் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். இதுதான் பேஸ். அல்லேலூயா. இதுதான் பேஸ். இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் நாம் எல்லா சூழ்நிலைகளையும் நிறுத்தி பார்க்க வேண்டும். சரி, அப்ப இந்த பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு? அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை இரவு பகலா கண் விழிச்சு படிச்சான். எப்போ படிச்சிருப்பாருன்னா, அவரு எக்ஸாம் வர்ற டைம், அந்த அது என்னம்மா சொல்லுவாங்க, எக்ஸாம் டைம் டேபிளா? எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்னவே பண்ணிருப்பாரு, படிக்கவே ஆரம்பிச்சிருப்பாரு. வருஷம் முழுவதும் படிக்க மாட்டாங்க. அந்த எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்த உடனே இரவும் பகலா விழுந்து படிப்பாங்க. அப்புறம் எப்படி பாஸ் பண்ண முடியும்? அன்றன்றைய பாடத்தை அன்றன்றைக்கு படிச்சாதான் மனசுல நிற்கும். அதை நம்ம ரிவிஷன் பண்ணாதான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஆனா தாய் எப்படி பார்க்க, ஐயோ என் புள்ள ராப்பகலா கண்விழிச்சு படிச்சது, அது அல்ல. ஒரு நாள் கூத்து அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை, கடமைகளை செய்ய வேண்டும். அப்ப தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் வைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இன்னும் கூட ஆபக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, குறித்த நேரத்திற்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். அப்ப தாமதித்தாலும் நிறைவேறும் என்று சொல்லுகிற பொழுது அப்ப கர்த்தர் தாமதப்படுத்துறாரான்னா இல்ல. நம்முடைய பார்வைக்கு அது தாமதமா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்ற காலத்திலே நிறைவேறும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம சொல்றோம், ஒரு பெண் கர்ப்பம் தரித்த உடனே பிள்ளை பிறந்துறது கிடையாது.
அது ஒரு முழுமையான வளர்ச்சி வரணும்னா 9 மாதங்கள் அந்த கருவை அந்த தாய் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைங்க, எனக்கு 8 மாசத்துல குழந்தை, 7 மாசத்துல குழந்தை வேணா அப்புறம் குறப்பிரசவமாக தான் இருக்கும். அப்ப என்ன கர்த்தர் இப்படி கொடுத்துட்டாரு? அப்படி அல்ல. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம், ஒரு நேரத்தை தேவன் நியமித்து வைக்கிறார். அல்லேலூயா. அவர் காலங்களையும் நேரங்களையும் நியமித்து காரியங்களை நடத்துகிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா நாட்களும் எல்லா தரிசனத்தின் நிறைவேறுதலும் சமீபித்து வந்திருக்கிறது. அப்ப இந்த சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் இது நாள் வரையிலும் என்னென்ன நன்மையான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரோ கர்த்தர் சொல்றாரு, அது நிறைவேறுதலின் நாட்கள் சமீபித்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படு. ஆமென். அப்ப தேவன் ஒரு காரியத்தை, நான் சொன்னேன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு காரியத்தினுடைய முடிவை பார்க்கிறார். பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த ஒரு பழத்தை சாப்பிடாத, இதை சாப்பிடுற நாளில நீ சாகவே சாவாய். ஆனா அவர்கள் பிசாசின் சத்தத்தை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க? அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க. உடனே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. பாருங்க, அப்போ தேவன் ஆதாமை கேட்கிறார். ஆதாம் சொல்றான், நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த ஏவாள் தான் அந்த பழத்தை கொடுத்தாள் என்று. ஏவாளை கேட்டா, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். உடனே தேவன் சொல்லுகிறார் பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சபிக்கப்பட்டிருப்பாய், நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன். யார் தலையை நசுக்குவாரா? அவர். நல்லா கவனிங்க. இப்போ சர்ப்பம், பிசாசானவன் சர்ப்பத்தின் வழியாக ஏவாளை வஞ்சித்து ஆதாமையும் வஞ்சித்துட்டான். இப்ப பாவம் உள்ள பிரவேசிச்சுட்டது. இப்ப கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு கட்டளை, ஒரு நியமத்தை வைக்கிறார். சர்ப்பமே, நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். அது மாத்திரமல்ல, அந்த சர்ப்பம் வேற ஒண்ணும் இல்ல, பிசாசு தான். உன் வித்திற்கும் ஸ்திரீயின் வித்திற்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அவர் யாரு? அவர் என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த ஸ்திரீயின் வித்து உன் வித்தினுடைய தலையை நசுக்குவார். அப்படின்னா என்ன? அந்த ஸ்திரீயின் வித்து தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து, பிசாசின் வித்து எது? அந்தி கிறிஸ்து. அவனுடைய தலையை அவர் நசுக்குவார். சாத்தானுடைய தலையை இயேசு நசுக்குவார் என்று எப்போ முன் சொன்னாரா? ஏதேன் தோட்டத்திலே முன் அறிவிச்சிட்டார். அப்போ ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷனை ஆரம்பத்திலே கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் அப்படிதான். பிரச்சனையை பார்த்துட்டு ஐயோ என்ன செய்யறது, ஏதாவது ஒண்ணு என் பிள்ளைக்கு அரேஞ்ச் பண்ணல. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் அவர்களுடைய பிள்ளைகளாய் மாறி இருப்பீர்களானால், இப்போ உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா நம்ம சொல்லுங்க, லியோ பெர்னாண்டஸ்ன்னு சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. அதை போல இயேசு என் தகப்பன்ன்றதுல நமக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னா நீங்க அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்போ அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்களோ ஒரு காரியத்தை முடிவு பண்ணிக்கங்க, அந்த நாள் முதல் தொடங்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இப்ப கடந்த கால வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நீங்க ஒப்பு கொடுத்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையை கரெக்ட் பண்ணி மோல்டு பண்ணி அழகாய் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. அப்ப இந்த ஓகே பிரதர், நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டுட்டா என்ன பண்றது? இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஒண்ணு ஒண்ணா கர்த்தர் மாத்தி நன்மையான காரியத்தை நோக்கி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே பிரவேசித்த பாவத்திற்கு பிராயச்சித்தம், பரிகாரம் அங்கேயே கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரு. ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தின் வித்தாகிய சாத்தானை என்ன பண்ணுவாராம்? அவருடைய தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு சொல்யூஷனை தேடுறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். முன்பதாகவே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் செய்யப்பட வேண்டும் என்று சகலத்தையும் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்குள்ள சில கேள்வி இருக்கும், அப்படின்னா ஏன் என் வாழ்க்கை அப்படி மாறி போச்சு நீங்க நினைக்கலாம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மாத்திரம் அல்ல, பாருங்க, பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, தேவன் சகல
சகலத்தையும் அதினதின் காலத்திலே எப்படி செய்திருக்கிறாரா? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு வாக்கு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஸ்திரீயின் வித்தாகிய அவர் சர்ப்பத்தின் வித்தாகிய சாத்தானினுடைய தலையை என்ன பண்ணுவாரா? நசுக்குவார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு ஒரு வெளிப்பாட்டை தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். யார் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள்? கன்னி கர்ப்பவதி ஆக முடியுமா? முடியாது. இயற்கையில அது பாசிபிள் இல்ல. திருமண உறவின் மூலமாக தான் ஒரு பெண் கர்ப்பவதியாய் மாற முடியும். ஆனா கர்த்தர் சொல்றார், ஒரு கன்னி இது உனக்கு அடையாளமா இருக்கும். எதற்கு அடையாளம்? பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் கட்டுகளிலும் உழன்று கொண்டிருக்கிற என் ஜனமே, உன்னை விடுவிப்பதற்காக நான் ஒரு இரட்சகரை எழுப்புகிறேன். அந்த இரட்சகருக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். இத கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அந்த தீர்க்கதரிசனம் எப்ப நிறைவேறுச்சு? அவர் சொன்னவர் காலத்திலே நிறைவேறல, சொன்னவருடைய காலத்துல வாழ்ந்தவர்களுடைய சந்ததியிலே நிறைவேறல. 700 வருடங்களுக்கு பிறகு அது நிறைவேறுகிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டவங்கலாம் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த ஆள் போய் சொல்லிட்டாரு, இது இவ்வளவு நடக்காத ஒரு தீர்க்க தரிசனம், அப்போ பொய்யான தீர்க்க தரிசனம் தானே அப்படின்னு தானே நினைப்பாங்க. எப்பொழுதுமே கர்த்தரிடமிருந்து ஒரு வார்த்தை வருகிற பொழுது நீங்க அதை நிதானிக்கணும். இது எந்த காலத்திற்கென்று சொல்லப்படுகிறது, அது ரொம்ப முக்கியம். எனக்கு 22 வயது இருக்கிற பொழுது கர்த்தர் பேசினார், மகனே இன்று முதல், எப்படி இன்று முதல் நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவனாய் மாற்றுவேன். அப்படின்னா என்ன? அப்படின்னா நீ என் ஊழியத்தை செய்யணும். எப்போ? 22 வயசுல கர்த்தர் பேசினார். உடனே நான் நினைச்சேன், இப்போதான் எனக்கு கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சிருக்கு, ஒருவேளை வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச பிரதர்ஸுங்க அவங்ககிட்ட எல்லாம் பேசுறேன். அவங்க சொன்னாங்க, இல்லப்பா, உனக்கு இப்படி ஒரு ஊழிய அழைப்பு இருக்குதுன்னு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ ஆயத்தப்படணும். கர்த்தர் உன்னை உருவாக்கணும். அதற்கு காலங்கள் பிடிக்கும். நீ காத்திருந்து ஜெபி. நான் நினைச்சேன் அன்னைக்கே வேலையை விட்டுட்டு வந்தணும். அன்னைக்கு விட்டுட்டு வந்திருந்தா என்னால் ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. அப்ப கர்த்தர் கிட்டத்தட்ட 19-20 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு இந்த எல்லையிலே ஒரு ஊழியத்தை கர்த்தர் அமைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் அந்த நாட்கள் நிறைவேறுகிற காரியமும் சமீபித்து வருகிற பொழுது கர்த்தர் அழகாய் நம்மை அதற்கு நேராய் நடத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் 700 வருடங்களுக்கு பிற்பாடு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறின பொழுது தேவன் என்ன பண்றாரா? தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அதை போலதான் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற நன்மையான திட்டங்கள், நன்மையான எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் நிறைவேறுகிற காலம் வருகிற பொழுது தேவன் அழகாய் அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம். இதுல இருந்து நான் உங்களுக்கு விளக்கி சொன்னா அழகா புரியும். பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம். இங்க பாருங்க, ஒரு ஆசாரியர் இருக்கிறார், ஒரு ஊழியக்காரர் இருக்கு. அவருடைய பெயர் சகரியா. இந்த ஆசாரியர் ரொம்ப வயது சென்ற ஒரு நபர். இவருடைய மனைவி பெயர் எலிசபெத். 2 பேரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா? வயது சென்றவர்களா இருக்கிறார்கள். ஆனா ரொம்ப பக்திமான்கள், நல்ல ஜெபிக்கிறவர்கள், நல்ல பக்திமான்கள், தேவன் மீது வைராக்கியம் கொண்டு உண்மையாய் கர்த்தருக்கு உண்மையாய் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அர்ப்பணித்தவர்கள். ஆனா கிட்டத்தட்ட பிள்ளை இல்லாமல் ஜெபித்து ரொம்ப வயசாயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, 7ஆம் வசனத்தை வாசிங்களா. எலிசபெத் மலடியா இருந்தபடியினால்
இருவரும் எப்படி இருந்தாங்களா? வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இவங்க விசுவாசத்தோடு பல நாட்கள் ஜெபித்து இருக்கிறார்கள். பாருங்க, இந்த ஜெபத்தெல்லாம் தேவ சமூகத்துல எட்டி இருக்கிறது. ஏன்னா இவர்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. என்னன்னா, இந்த பிள்ளை இயேசு வருவதற்கு கொஞ்சம் முன்பாக பிறக்க வேண்டும். பிறந்து இயேசு ஊழியம் செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை போய் வழிகளை என்ன பண்ணணுமா? ஆயத்த பண்ணணும். கர்த்தர் வரார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ராஜா வராருன்னு சொல்லுங்க. ராஜா வரார்னா உடனே ராஜா வரமாட்டார். அது என்ன, முன்னறிக்கிறவர் ஒருவர் வருவார். என்ன சொல்லுவார் அவரு? மகாராஜா வருகிறார், பராக் பராக் வரார்ன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு இப்பயும் அந்த நடைமுறை இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேசத்தினுடைய அதிபதிகள், பிரதமர், பிரசிடென்ட் இவங்கெல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு 30 கார் 40 கார் என்ன பண்ண முன்னாடி போகும். ஏன்னா எந்த கார்ல அவர் வராருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஜாமர் வச்சு சிக்னல் எல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா தீவிரவாதிகள் தொலைத்தொடர்பு தொடக்கூடாது. ஒரு கிலோமீட்டர் சுற்றி என்ன பண்ணுவாங்க? ஜாமர் வச்சு எந்த ஃபோன் கனெக்ஷனும் வேலை செய்யாது. அப்படிப்பட்டவங்க வராங்கன்னு சொன்னா, அதே போல அவங்க வராங்கன்னா முன்னாடி ஒரு 10 கார் நிற்கும், பின்னாடி 10 கார் நிற்கும். அது மாத்திரமல்ல, நின்ன உடனே அவங்க இறங்க மாட்டாங்க. முதல்ல டோர் ஓபன் பண்ணி யார் இறங்குவாங்க தெரியுங்களா? அவங்களுடைய பாதுகாவலர்கள் தான், காட்ஸ். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இறங்கி அப்படியே என்ன பண்ணுவாங்க? சுற்றி பார்ப்பாங்க. நாம நினைச்சிருப்போம் அவர் இந்த டோர்ல இறங்குவார், அப்புறமா அவன் வேற ஒரு டோரை ஓபன் பண்ணுவான். அது வழியா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் அந்த அளவு செக்யூரிட்டி, பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள். அதை போலதான் இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக இன்னொரு நபர் வந்து இந்த மாதிரி ரட்சகர் வரப்போகிறார் முன்னறிவிக்கணும். அவருடைய பெயர் தான் யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட். இவர் வந்து முன்னறிவிக்கணும். இவர் அதனால பாருங்க, இவருடைய இப்போ கரெக்டா இவர் இயேசு பிறப்பதற்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பிறக்கணும். இதுதான் தேவன் நியமித்த நியமம். இவர் யாருக்கு வந்து பிறக்கணும்னா, இந்த ஊழியம் செய்கிற ஆசாரியராகிய சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வந்து பிறக்கணும். ஆனா அவங்களுடைய பார்வையில ஜெபிக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள், ரொம்ப கிழவனும் கிழவியா ஆயிட்டாங்க. இப்ப அவங்க பார்வையில அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, கேட்கல, வயசாகி போச்சு. இதுக்கு மேல அவங்களே நினைச்சாலும் சரீரத்துல பலன் இல்ல, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது இந்த ஆசாரியனுடைய முறை வருகிறது. இவர் போய் தேவாலயத்திலே ஊழியம் செய்யக்கூடிய முறை வருகிறது. இவர் அதே போல போய் தூபம் காட்டி ஊழியம் செய்கிற போற நேரத்துல அங்கே ஒரு தேவ தூதன் வந்து நின்று, பாருங்க 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாம் வெளியே நின்று என்ன பண்றாங்களா? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது இப்ப இவர் தூபம் காட்டி ஜெபிக்கிற நேரத்துல திடீர்னு பார்த்தா யார் வந்து நிக்கிறா? ஒரு தேவதூதன், ஒரு ஏஞ்சல் வந்து நிக்கிறார். நின்று அவர் சொல்லுகிறார், யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்குமா இல்லையா? நீங்க ஒரு அறையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சடனா ஒரு தேவதூதன் வந்து நின்னா எப்படி இருக்கும்? ஒரு நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள டக்குன்னு கதவை திறந்துட்டு வந்தா நம்ம பயப்படுறோம். திடீர்னு வானத்துல இருந்து ஒரு தேவதூதன் வந்தா எப்படி இருக்கும்? அந்த இடம்லாம் பிரகாசமா இருக்கும். இவர் பயந்துட்டார். உடனே தேவதூதன் சொல்றாரு, பாருங்க, தூதன் அவனை நோக்கி, பயப்படாதே, உன் வேண்டுதல். அப்ப இவர் எப்ப ஜெபம் பண்ணிருப்பாரு? திருமணம் ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லைன்னு நினைச்ச உடனே அப்ப இருந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஜெபிக்க ஆரம்பிச்சு. எத்தனை வயசுல ஒரு திருமணம் பண்ணிருக்கலாம்? அந்த நாட்கள்ல யூதர்கள் 40 வயதுல திருமணம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 42 வயசுல இருந்து அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப அவருக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு யார கிழவின்னு சொல்லுவோம்? எத்தனை வயசுல சொல்லுவோம்? பேர புள்ள எடுத்த பிறகு ஒரு 65 வயசு வச்சுக்கலாமா? ஒரு 65 வயசு 70 வயசுலதான் ஒருத்தவங்களை பார்த்து தாத்தா பாட்டின்னு சொல்றது வேற, அந்த கிழவன் அப்படிதான் சொல்றதுக்கு அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் தாண்டணும். சிலர் 60 வயசுல போய் கிழவான்னு சொன்னா என்ன வந்துடும் அவங்களுக்கு? யாரை பார்த்துறா கிழவன் சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எங்க அப்பா என்ன பண்ணார், ஒரு முறை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு 70-75 வயசு இருக்கும். இவர் உக்காந்துருக்கிறார். டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு அம்மா, வயசான அம்மா, ஆனா எங்க அப்பாவோட வயசு கம்மியானவங்க தான், உக்காந்துட்டு இருக்கிறாங்க. இவர் உடனே எழுந்திருச்சு வழி விட்டு, உட்காருங்கம்மா, பாவம் வயசானவங்க அப்படின்றார். எனக்கு ஒரே சிரிப்பு. எப்பா, உனக்கே 75 வயசு ஆகுது, முன்னை விட வயசு கம்மி அந்த அம்மா, அவங்கள போய்க்கு நீ என்னப்பா இப்படி பண்றேன்னு. ஏய், யாருக்குடா 75 வயசு ஆகுது? அவர் பாருங்க, அவர் உள்ளத்துல என்றும் இளமைதான்.
அவர் அதே போல வெளியில போறப்ப சரி எங்க விழுந்துருவாருன்னு கையை பிடிச்சி நடந்தா கையை உதறிட்டு தான் நடப்பார் அவரு. ஏன்னா யாராவது பார்த்தா வயசாயிடுச்சுன்னு நினைப்பாங்களா. பாருங்க அவரு எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கிறாரு. அப்ப பாருங்க, தாத்தா பாட்டின்னு சொல்ற வயசை தாண்டி கிழவங்கிழவின்னு சொல்லணும்னா இன்னும் என்ன பண்ணிருக்கணும், வயது ஆய்வு இருக்கணும். அப்ப இவங்க அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இப்போ தூதர் சொல்றார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரு. இவருக்கு எப்படி இருந்திருக்கும், என்னையா இது ஜெபிச்சப்பெல்லாம் விட்டுட்டீங்க, இப்ப இவ்வளவு வயசாயிடுச்சு, இப்போ எனக்கு என் மனைவி பிள்ளை பெறுவாள்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் அந்த யோவானை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள். அப்பொழுது 18ஆம் வசனம், இதை நான் எதினால் அறிவேன். யார் சொல்றதுங்க? இப்ப சகரியாவே சொல்றாரு, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியிலே நிற்கிறேன், இந்த நற்செய்தியை உனக்கு அறிவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். ஆனா இதை நீ நம்பல, இந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நீ வாய் பேச முடியாமல் ஊமையாய் இருப்பாய். அப்ப என்ன பண்ணிட்டார் தேவதூதன், இவருக்கு வாயில ஸ்க்ரூ போட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு டைட் பண்ண மாதிரி ஒரு இது பண்ணிட்டாரு, நீ ஊமையாயிரு. ஏன்? இந்த நாட்கள்ல தான் நிறைவேறும், உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் தேவ சித்தம். நான் அதை சொல்றேன், நீ என்ன பண்ற, உன் வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேற. நீ என்கிட்ட இப்படி சொல்றேன்னா உன் மனைவி கிட்ட போய் என்ன சொல்லுவ, எம்மா இந்த மாதிரி தேவதூதர் சொன்னாரு, ஆனா நானும் கிழவனாயிட்ட நீயும் கிழவி ஆயிட்ட, இதுக்கு மேல இதெல்லாம் நடக்குமான்னு நீ பேசுனீன்னா உன்னுடைய அவிவிசுவாசமான வார்த்தை தேவ சித்தத்தை என்ன பண்ணிடும், நடக்க முடியாம தடை பண்ணிடும். அதனால இவர் சொல்றாரு, நீ அந்த பிள்ளை பெற வரை நீ எப்படி இருப்பிய, ஊமையா இருப்பாய். இப்ப இதே தேவதூதன் சொல்லி முடிச்சிட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அமைதியாருமா, இதே தேவதூதன் யார்கிட்ட போறாருன்னா மரியாள் என்கிற ஒரு பெண்ணிடத்திலே போகிறார். பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. 27வது வசனம், யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு அந்த தூதர் தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அல்லேலூயா. அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை. இப்போ அங்க எப்படி ஜெப ஆலயத்துல பிரவேசித்து சகரியாவுக்கு சொன்னாரோ அதே போல தேவதூதன் கன்னி மரியாளிடத்திலே பிரவேசித்து என்ன சொல்றாராம், மரியாளை கிருபை பெற்றவரை வாழ்க, கர்த்தர் உம்முடனே கூட இருக்கிறார் என்றால் உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இந்த வாழ்த்து எத்தகைய வாழ்த்து என்று கலங்கி நிற்கிறார்கள். அப்பொழுது இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இப்ப இந்த அம்மாவுக்கும் இதே போல ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. இந்த அம்மாவும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும், நான் எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலையே. ஏற்கனவே ஒரு ஆள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுதான் என்ன ஆச்சு, தேவ சித்தம் நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் கர்த்தர் தேவதூதன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஜிப்பை போட்டு டைட் பண்ணிட்டாரு. ஏன் வேணா, நீ இப்படியே பேசிட்டே இருந்தா அந்த சித்தம் நிறைவேற முடியாமல் போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் வெயில் அடிக்கிறத பாக்குறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசமா ஜெபம் பண்ணாரு, 1/2 மணி நேரத்துல வெயில் வரணும்னு. வெயில் வந்துடுச்சாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அதனால நீங்க போறப்பெல்லாம் பஸ் 1/2 மணி நேரம் லேட்டா வரணும், ட்ரெயின் 1/2 மணி நேரம் லேட்டா வரணும்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை நான் உங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா சொல்லி கொடுத்தேன். என்ன, நம் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் ஜெபம் பண்ணி 1/2 மணி நேரம் இருக்கும். கரெக்டா 1/2 மணி நேரம் முடிகிறப்ப என்ன வந்துடுச்சு, கர்த்தர் நல்லவர். என்னங்க ஒரு பெரிய அல்லேலூயா சத்தம் வந்திருக்கலாம், அமைதியா இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். மேக மூட்டமா இருந்தது, உங்கள் விசுவாசம் பலப்படும்படி தான் நான் அந்த ஜெபத்தை செய்ய சொன்னேன். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ வான இயற்கைக்கே கட்டளையிட்டு வெயில் அவரால் 1/2 மணி நேரத்துல கொண்டு வர முடியும்னா நம்மளை சரிப்படுத்த முடியுமா, முடியாதா? அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு காரியத்தையே நான் சொன்னேன். அல்லேலூயா. இப்ப அடுத்து பாருங்க, இந்த அம்மாவும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், அம்மா பயப்படாத, உன்னதமானவருடைய ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், அப்பொழுது நீ கர்ப்பம் தரிப்பாள். இப்போ தேவதூதர் கிளவரா ஒரு காரியத்தை யோசிக்கிறாரு. இப்போ எப்படி இருக்கும், பரலோகமே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க. ஏன்னா உலக ரட்சகர் இவங்க மூலியமா தான் வரணும்னு தேவனுடைய நியமம்.
காலம் நிறைவேறிடுச்சு, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதல் சமீபமா வந்துடுச்சு, வார்த்தையும் வெளிப்பட்டுடுச்சு. இப்போ இவங்க இதை ரிசீவ் பண்ணி ஏத்துக்கணும், விசுவாசி என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்ப ஏற்கனவே ஒருவர் அதை நம்பாம அவிசுவாசத்தினால பேசினதனால ஒரு சின்ன தண்டனை கொடுத்த மாதிரி அவருடைய வாய் அடைக்கப்பட்டது. இப்ப இந்த அம்மாவுக்கு அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தேவதூதர் ஞானமா ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, உடனே ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 36, இதோ உனக்கு இனத்தாரா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரிக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்துடுச்சு. ஏன்னா எலிசபெத்து மரியாளுடைய உறவின் முறையால். இவங்களுக்கு தெரியும் வயசாய அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. தேவதூதர் ஞானமா ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ கண்ணி எப்படி கருத்தரிக்குன்னு கேட்கிற கரெக்டு, மேற்கொண்டு பேசி தேவ சித்தத்துக்கு விரோதமா நீ பேசக்கூடாதுன்னா உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன். உன்னுடைய ரிலேஷன் எலிசபெத் இருக்கிறாங்கல்ல, வயசாய் கல்யாணம் ஆகலை, இப்போ அவங்க 6 மாசம் கற்பண்ண உடனே இந்த அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க, மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, தன்னை சரண்டர் பண்ணிட்டாங்க. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த கன்னி என்ன சொல்லிட்டாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவதூதனை பார்த்து உமக்கு அடிமைன்னு சொல்லல, உம்முடைய வார்த்தை நீங்க சொல்றபடி அல்ல, உம்முடைய வார்த்தையின்படி. ஏன்னா அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய அநேகர் என்ன பண்றான், அன்னை மரியாளுக்கு என்ன பண்றாங்க, அம்மா மாதாவே நான் யாருக்கு அடிமை, உமக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமைன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. யாருக்கு அடிமை, இப்போ மாதாவுக்கு அடிமை, தேவத்தாய்க்கு அடிமை. நல்ல கவனிங்க, அவர்கள் தேவத்தாய் அல்ல. தேவனுக்கு தாயோ சேயோ இருக்கவே முடியாது. மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய். தேவனுக்கு ஒருவரும் தாயாக இருக்கவே, நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அநேக நேரத்தில் அந்த பாடல் பாடுவாங்க இல்லையா, தேவத்தாயின் மாதம் இதுவல்லவோ. அங்க ஃபர்ஸ்ட் லெட்டரே என்னது, தப்பு. அன்னை மரியாள் தான் சொல்லுவாங்க, அட பாவீங்களா, நான் தான் சொல்லி இருக்கிறேன்னு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லிட்டேன். என்னை தன்னை அடிமையாய் தாழ்த்தின அந்த ஒரு தாய். உடனே பாருங்க பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தின் நாட்கள் நிறைவேறுகிற பொழுது நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முழுமையாய் அதை விசுவாசித்து கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் அவங்களுக்கு எந்த தண்டனை தீர்ப்பு இல்லை. அழகாய் தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அவர்களும் கர்ப்பம் தரித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் கர்த்தர் செய்கிறார். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் உருவாக்குகிற பொழுது அவர் அந்த மனிதனை குறித்த ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருப்பாரு. இப்ப நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 காரியத்தை வைத்திருக்க. எப்படின்னா, நீங்க இங்க பிறக்கணும், இப்படி வளரணும், இப்படி உங்களுடைய ஓட்டத்தை இப்படி முடிக்கணும். கர்த்தர் ஒரு ஸ்கேல் போட்டு ஒரு காரியத்தை அட்டவணை போட்டு வச்சிருப்பார். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சிருப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்க ரட்சிக்கப்படணும், இந்த காலகட்டத்துக்குள்ள இன்னென்ன காரியங்கள்ல நீங்கள் வளர்ந்து இருக்கணும், இந்தந்த அறிவை உடையவர்களா இருக்கணும் தேவன் நியமித்து வைத்திருப்பார். உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, இப்போ ஒரு பிள்ளை பிறக்கிறது. இப்போ இந்த பிள்ளை பிறந்து யாருடைய கண்ட்ரோல்ல வளருது, பெற்றோர்களுடைய கண்ட்ரோல்ல வளருது. இப்போ பொறுப்பு யாருக்கு இருக்குது, பெற்றோர்களுக்கு தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இந்த பிள்ளைய இன்ன வழிமுறையில தான் நீங்க வளர்க்கணும்னு சொல்லிட்டு தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இப்போ இந்த பெற்றோர்கள் சரியான முறையிலே அந்த பிள்ளையை வளர்க்கலனா இந்த பிள்ளை குறித்த தேவ சித்தம் என்ன பண்ணிடும், ட்ராக் மாற வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. ஸ்கூல் 4 மணி முடிஞ்சா வீட்டுக்கு வர 4:30 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளை 6 மணிக்கு வருது. இப்போ பெற்றவங்க என்ன பண்ணணும், ஏன் இவ்வளோ நேரம் லேட் ஆச்சு, என்ன பண்ணன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும். ஆனால் பெற்றோர்கள் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிள்ளை இப்படியே தொடர்ச்சியா போய் என்ன பண்ணும், தகாத தவறான என்னது சேர்க்கை, நண்பர்களோட இணைந்து தவறான பழக்க வழக்கம் உள்ள போயிடும். இப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணிடுது, தேவன் வச்சிருந்த ட்ராக்ல இருந்து இந்த பிள்ளை மாறிடுது. ஒன்று, தேவன் மற்ற எல்லா படைப்புகளுக்கும் மனித படைப்புக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா, நமக்கு தேவன் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு நாளும் தேவன் தலையிடவே மாட்டார். நீங்கள் இட்லி சாப்பிடணும்னு விரும்பி சாப்பிட்றீங்க, ஓகேங்களா,
சரி வேற ஏதோ ஒன்று சாப்பிடணும், ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா யார் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும்? தேவன் வந்து இல்லம்மா நீ பஜ்ஜி சாப்பிடாதுன்னு சொல்லுவாரா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த பிள்ளை வளர்க்க வேண்டிய அந்த வளர்ற காலத்துல யாருடைய கண்ட்ரோல்ல வளர்ந்த பிள்ளை? பெற்றோருடைய கண்ட்ரோல். இப்ப அந்த பொறுப்பு பெற்றோர்களிடத்துல இருக்கிறது. ஒருவேளை இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைய சரியான முறையில வளர்க்கலாம், இந்த பிள்ளையுடைய ட்ராக் என்ன பண்ணிடுது? மாறிடுது. இப்போ இந்த பிள்ளை ஒன்னு ஏ பி சி டின்னு போக வேண்டிய பிள்ளை ஏல இருந்து டேரா ஈக்கு போயிடுது, எச்சுக்கு போயிடுது. அப்ப ட்ராக் என்ன பண்ணிடுது? சரி, அங்க இருந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஒவ்வொரு கட்டத்திலும் திருமண வயது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திருமண வயது வரப்போ கர்த்தர் ஒவ்வொரு சித்தருக்கும் இந்த பிள்ளை இவளை தான் மணக்கணும் அப்படின்னு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இயேசுவை அறிந்தவர்களா இருந்தா நம்ம ஜெபித்து என்ன பண்ணலாம்? அதை கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை தேவனை அறியல அப்படின்னா பெற்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அந்த பிள்ளை கீழ்பட்டிருந்தா அவங்க என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்தலாம். ஒருவேளை பெற்றோர்கள் பணத்தையும் வசதியையும் பார்த்து நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காம கொண்டு போய் கல்யாணம் பண்ணா அப்ப அந்த பிள்ளையோட ட்ராக் என்ன பண்ணிடுது? மாறி போயிடுது. அப்ப பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை யார் யாரெல்லாம் ஒண்ணு இவனுடைய சுய சித்தத்தால் அது மாறுகிறது, மற்றொன்று தன்னை சுற்றி இருக்கிறவருடைய சித்தத்தை இவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதன் மூலமா அந்த ட்ராக் என்ன பண்ணுது? மாறுது. இப்போ ஒரு மனுஷன் தேவன் 1 2 3 போற படிநிலையிலிருந்து இவன் அப்படியே போய் அலைஞ்சு தெரிஞ்சு எங்கேயோ போய் நிக்கிறான். இப்போ இது எப்படி தேவ சித்தம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேறும்? சரி, இப்போ இங்க வந்துட்டேன் பிரதர், நல்லா கவனிங்க. இப்படி நேரா போக வேண்டிய நானு இப்படி வந்துட்டேன், என் ட்ராக் என்ன பண்ணிடுச்சு? மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல 1ல இருந்து 100 வரைக்கும் வச்சுங்க. இப்போ ஒரு மனுஷன் ஒரு 40வது வயசுல இருக்கிறார். ஆனா இவர் 40வது வயசுல வேற ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வேண்டியவர் இப்ப எங்க போயிட்டார்? ஒரு 40 டிகிரி சைட்ல போய் நிக்கிறார். இப்ப இந்த இடத்துல அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? ஏற்றுக்கொண்டுட்டார். இப்போ இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். கர்த்தர் பார்க்கிறார், ஐயோ இவன் இப்படி போக வேண்டிய 40 டிகிரி எங்க போயிருக்கான்? விலகி போய் நிற்கிறான். அப்ப கர்த்தர் பார்க்கிறார், இவன் நேரா பயணிச்சிருந்தா, தேவ சித்தத்துல பயணிச்சிருந்தா அவனுடைய வாழ்க்கையில இந்த வயசுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், நன்மையான குணங்கள், சுவாபங்கள் இவனிடத்துல உண்டா இருக்க வேண்டும் என்று தேவன் நியமிச்சாரோ அதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணுவார். வழி விலகி போனா கூட சிலர் ஒரு சில காரியத்துல எப்படி இருப்பாங்க? கரெக்டா இருப்பாங்க. அப்ப தேவன் நினைப்பார், இந்த வயதுக்கு இவன் இந்த 10 காரியத்துல கரெக்டா இருக்கணும், ஒழுங்கா இருந்திருக்கணும் அப்படின்னு தேவன் பார்ப்பார். ஆனா பாக்குறப்ப 4 காரியத்துல தான் கரெக்டா இருக்கும், 6 காரியத்துல கரெக்டா ஏன் இல்ல? இவன் வழி விலகி தேவ சித்தத்துல இருந்து பாதை மாறி போனதால இப்ப தேவன் என்ன பண்ண மாட்டார்? சரி நீ தான் என்கிட்ட வந்துட்டேன்னு அப்படியே அங்கிருந்து தூக்கி பயன்படுத்த மாட்டாரு. அந்த மீதம் இருக்கிற 6 காரியங்களையும் சுவாபங்களையும் உனக்குள்ள உருவாக்கி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாரு. அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் இயேசுவின் இடத்துல வந்தால் கூட சில நன்மைகள் ஏன் தாமதமாகுது தெரியுங்களா? இப்ப நீங்க கர்த்தருடைய கருத்துல இருக்கிறீங்க, அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. அவர் பர்ஃபெக்ஷனை விரும்புகிற தேவன். இல்ல என் பிள்ளைக்கு இன்னும் இந்த சுவாபங்கள் உண்டானாதான் நான் அவனை குறித்து வைத்திருக்கிற அடுத்த கட்ட மேன்மையான திட்டங்கள் அவன் வாழ்க்கையில நிறைவேறும். இப்ப இந்த 6 சுவாபங்கள் இல்லைன்னா டைரக்டா அந்த நன்மை கொடுத்தாருன்னா இவனால அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அதை பேர் பண்ண முடியாது. பாருங்க, சிலர் கடன் பிரச்சனைல சிக்கி தவிப்பாங்க, இல்ல சில சாப போராட்டங்கள்ல சிக்கி தவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கர்த்தர் நினைச்சா ஒரே நேரத்துல அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்த முடியும். ஆனா கர்த்தர் கரத்துல பிடிச்சு பாக்குறப்ப இல்ல இன்னும் இன்னென்ன சுவாபங்கள் இன்னும் இவனுக்குள்ள என்ன வரல, உருவாகல. அப்ப இந்த நேரத்துல இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் திரும்பவும் வீணடிச்சிருவான். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? முதல்ல தேவையில்லாத காரியம் 2 காரியம் பண்றார். தேவையில்லாத உன்னிடமிருந்து எடுக்கிறார், தேவையான நன்மைகள் உன்னிடத்துல உருவாகும்படி உன்னை உருவாக்குகிறார். அது எப்ப உருவாகி முடியுதோ அப்ப இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் ஆரம்பமாகும். அல்லேலூயா. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய பாதையிலிருந்து விலகுகிறேன்னா அப்ப கர்த்தர் பொறுப்பெடுத்துக்குவார். பெரம்பை எடுத்து என்ன பண்ணுவாரு? கையாளுவார். ஏன்னா பெரம்பால் அடிக்காத மகன் உண்மையான தகப்பனுக்கு பிறந்தவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்க பிரம்பை கையாளுகிறான். சிலர் பாருங்க, ஒரு முறை கர்த்தர் என்னிடத்துல ஒரு காரியத்தை எச்சரித்தார். நான் அதை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? லைட்டா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். படுத்துக்கிட்டே இருந்தேன்.
கர்த்தருக்கு முன்னாடி உண்மை படுத்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு என் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. ஒரு எங்க அம்மாவை பார்க்குறேன். எங்க அம்மா பக்கத்துல ஒரு நீட்டு கோலை வச்சு பலாரும் ஒரு அடி என் முதுகுல அடிச்சாங்க. உடனே என் முதுகுலாம் அப்படியே முள்ளா மாறிடுச்சு. ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் அம்மாவை பார்க்குறேன்னா அந்த மாதிரி ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்து என்ன பண்ற, நான் சொன்னேன் என் வார்த்தை மீறி இதை நீ ஏன் செய்யற, என்ன கர்த்தர் அடிப்பாருன்னா நான் எல்லாரும் குச்சி வச்சு அடிப்பாருன்னு சொல்லலை. எனக்கு அப்படி ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என் உண்மையாலுமே எழுந்திருச்சு பார்த்தா என் சரீரெல்லாம் அப்படியே முள்ளா இருக்குது. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா, கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்ட பிறகு நீ கீழ்ப்படையெல்லாம் யாருக்கு அது அவமானமா போய் முடியும்? கர்த்தருக்கு தானே. அப்போ உன்னை கண்டிச்சு வழி நடத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? கர்த்தருடைய பொறுப்பு. அன்புக்குரியவர்கள், அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, நன்மையானதை மாத்திரமே தருகிறார். நன்மையானதை தான் உங்க வாழ்க்கையில நோக்கமா வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க கேட்கலாம், தேவன் நல்லவரான ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னா, ஒன்று நீங்கள் தேவன் வைத்த அறிந்தோ அறியாமலோ அவருடைய சித்தத்திலிருந்து வழிவிலகி போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய சித்தத்தை உள்ளே புகுத்தி உங்களை வழிவிலக பண்ணி இருக்கலாம். அதனாலதான் அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. ஒரு ஆசீர்வாதம் இல்லாம நன்மை இல்லாம இருக்க காரணம் என்ன? தேவ சித்தத்திலிருந்து எங்கேயோ போய் வழி விலகி நான் இருக்கிறேன். இப்ப கர்த்தர் என்ன பண்ணணும்? உன்னை புடிச்சு கொண்டு வந்து உனக்குள்ள தேவையில்லாததெல்லாம் எடுத்து தேவையான நன்மைகளை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. தேவன் வைக்கிற எக்ஸாம்ல டபுள் ப்ரமோஷன் ஒரு நாளும் கிடையாது. அல்லேலூயா. இங்க இருந்து 8வது இருந்து 10வதுக்கு டைரக்டா தூக்கவே மாட்டாரு. ஏன்னா அங்க போனா உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது. தன் பிள்ளைகள் விழுந்து போய் ஃபெயில் ஆகிறத ஒரு நாளும் தேவன் விரும்புவது இல்லை. ஆகவேதான் சில நேரங்களிலே கர்த்தரிடத்திலே வந்தும் தாமதம் நாம நினைக்கிறோம். உண்மையாகவே அது தாமதம் இல்ல, என்னை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் வழிகளை எல்லாம் சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நேர் வழியில என்னை நடத்தும்படிக்கு அவர் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரால் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஆனா நான் செய்ய வேண்டியதை எல்லாம் என்ன தெரியுங்களா? அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்ததை போல, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த நாளில என்ன சொல்றார் நமக்கு? நாட்களும் தீர்க்க தரிசனத்தின் எல்லா நிறைவேறுதலும் சமீபத்து வந்துடுச்சு. அப்ப நீ என்ன பண்ணணும்? உன்னை ஒப்புக்கொடு, உன்னை தேவனுக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுல் என்ற ஒரு வாலிபன், சவுல் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ண, கிறிஸ்தவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி இயேசு கிறிஸ்துவே அறிவிக்க கூடாதுன்னு வைராக்கியமா என்ன பண்றாராம், அவரு எல்லாம் துன்பப்படுத்தும்படி ஆசாரியர்களை, பிரதான ஆசாரியர்களை போய் லெட்டர்லாம் வாங்கிட்டு கூட ஆட்களை எல்லாம் கூட்டி கொண்டு போகிறார். போகிற வழியிலே, அதை வாசிங்க, 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். போகிற வழியிலே போகிற வழியில திடீரென்று ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசிக்கிறது. அவன் பிரயாணம் போய் சமீபித்த பொழுது எத்தனாவது வசனம் அது? 3வது வசனம் வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது அப்ப இயேசு கேட்கிறார். இவன் பாருங்க, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி போகிறான். திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஒளி பிரகாசம் பிரகாசிக்கிறது. அவன் தரையிலே விழுகிறான். ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே, என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? சத்தத்தை கேட்டான். ஆண்டவரே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாருங்க, இயேசு சொல்றாரு, அப்பா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஆனா சவுல் யாரை துன்பப்படுத்துகிறாரு? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார். அப்போ அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என்ன தொடுறதுன்னு கூட இல்ல, அவருடைய கண்மணியை தொடுறதுக்கு சமமா. அநேகர் நீங்க சபைக்கு வர்றதுக்காக இல்ல சர்ச்சுக்கு வரீங்க, அல்லேலூயா சொல்றீங்கன்னு யாராவது உங்களை பரிகாசம் பண்ணி பேசினாங்கன்னா அதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். யாராவது போய் கண் மணியை இப்படி கையை தொற்ற முடியுமா? முடியவே முடியாது. கர்த்தருடைய, அப்ப கர்த்தர் சொல்ற, அப்படி நான் உன்னை பார்க்கிறேன். ஆனா நீ நினைக்கிற, அப்ப என்ன ஆண்டவரே உடனே கத்தி எடுத்து சண்டை போடுங்க, அப்படி அல்ல.
தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சரி, நீ என் பிள்ளையை டச் பண்றல, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீயும் ரட்சிக்கப்பட உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். அப்ப சவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் கர்த்தர் கொடுக்கிறார். சொல்றாரு, எப்பா நீ முள்ளுல உதைத்து கொண்டு இருக்கிறாய், தாற்றுக்கோளில் முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே. அதற்கு நடுங்கி திகைத்து பாருங்க, இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. கர்த்தர் சொன்ன உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, வானத்திலிருந்து தேவ சத்தம் ஒண்ணு கேக்குதுன்னா இது தெய்வமா தான் இருக்க முடியும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. அது எத்தனாவது வசனமா? 9வது அதிகாரமா? 9ஆ 8ஆ? 9வது அதிகாரம் 6வது வசனம். நீ எழுந்து பட்டணத்திற்கு போ, நீ செய்யப்பட வேண்டும், அங்கே உனக்கு சொல்லப்படும். இவர் போய் 3 நாள் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அங்கே அவருக்கு ஒரு தரிசனம் காணப்படுகிறது. அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து இவருக்காக ஜெபிக்கிற பொழுது இவருடைய கண் பார்வை பெற்று உடனே அவர் என்ன பண்றாரா? ஞான ஸ்நானம் பெறுகிறார். பாருங்க 18வது வசனம். உடனே அவன் கண்களில் இருந்த நீர் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. பார்வை அடைந்து எழுந்து என்ன பெற்றாரா? ஞான ஸ்நானம் பெறுகிறான். அது பாருங்க, மிக மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஞான ஸ்நானம் பெறுகிறான். இன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் சத்தியத்தை சொல்லுங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில, பிரதர் நான் சின்ன வயசுல எனக்கு கொடுத்துட்டாங்க பிரதர். அம்மா, சின்ன வயசுல யார் உங்களுக்காக ஞான ஸ்நானம் எடுத்தா? வேற ஒருத்தவங்க, ஏன்னா குழந்தையால விசுவாசிக்க முடியாதுன்றதால என்ன பண்றாங்க, நாங்க இந்த குழந்தைய நல்ல முறையில வளர்க்குறோம்னு விசுவாசிக்கிறாங்க. சரி, அது தப்பு இல்லை. ஆனால் பாவம், புண்ணியம், நல்லது கெட்டது என்று அறிந்து எடுப்பதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் வெறும் சடங்காச்சாரம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானஸ்நானத்தின் வழியாக கிறிஸ்துவுடனே கூட எல்லா பழைய பாவ வாழ்க்கைக்கும் நான் மரிக்கிறேன். தண்ணீரில் இருந்து நான் எழுகிற பொழுது அவரோடு கூட புதிய உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்குடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஏன் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறாரு? சடங்காச்சாரத்திற்கு அல்ல. அதுல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. நான் எவ்வளவு பாவி என்று இந்த உலகம் என்னை சொன்னாலும், கர்த்தாவே உம்முடைய அந்த பாடு நீர் எனக்காக என் பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்தபடியினாலே உம்மோடு கூட நான் அடக்கம் பண்ணப்படுகிறதற்கு, எதற்கு? பழைய பாவ வாழ்க்கைக்கு அடக்கம் பண்ணுகிறதற்கு அடையாளமாக நான் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீரிலிருந்து எடுத்திருக்கிற பொழுது என் வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ஞானஸ்நானம் கொடுத்த அடுத்த செகண்ட் அவருடைய வாய் கட்டவிழ்க்கப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 1 வாரம் இருந்து அவர் மரித்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்ன தெரியுங்களா, நம்மேல் இருக்கிற சில சாபங்கள், சில கட்டுகள், தொடர் பிரச்சனைகள், ஏன் எனக்கு இதுக்கு இன்னும் முடிவு தெரியல நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? தொடர் சாபங்கள். ஏன்னா நாமளே நம்ம பாவத்தை மறந்திருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களே ஞாபகப்படுத்துவாங்க, நீ யார் எனக்கு தெரியாதா? நாமளே இதெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கையில தான் போயிட்டு இருப்போம். ஆனா இந்த சமுதாயம் உன்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா எப்பொழுது அந்த ஞானஸ்நான உடன்பைக்கு ஒப்பு கொடுத்து நாம் வருகிறோமோ, கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, யார் என்ன சொன்னாலும் நான் சொல்றேன், நீ என்னுடையவள். அல்லேலூயா. பாருங்க, விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிபட்ட பெண்ணை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எல்லாம் கல் எடுத்து கையில வச்சுட்டு ரெடியா இருக்கிறான். சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் கல்லெறிய ஆயத்தமா இருக்கிறார்கள். எல்லாம் சொல்றாங்க, ரபி நாங்க கையும் மெய்யுமா இவளை பிடிச்சிட்டோம், நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு குனிந்து தரையில எழுதி கொண்டு இருந்தாராம். ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க, என்ன எழுதினார்னா, அங்க நின்ன எல்லாருடைய பாவத்தையும் அவர் எழுதின உடனே எல்லாரும் பார்த்த உடனே, ஐயோ இவர் நம்மளுடைய பாவத்தை சொல்லிட்டா என்ன பண்ணுவேன், சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்ல கிழ போட்டுட்டு போயிட்டாங்களாம். இப்ப நின்று பார்த்தால் இயேசு இருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்ட பெண் இருக்கிறார். உண்மையா நியாயம் தீர்க்க முழு அதிகாரம் உடையவர் யார் தாங்க? போய் குற்றம் சாட்ட அத்தனை பேரும் போயிட்டான், பாவி எல்லாம் போயிட்டான். நீதிமானாகிய இயேசு நிற்கிறார். அவர் சொல்றார், அம்மா நானும் உன்னை நியாய தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்ய. அல்லேலூயா. அதுதான் இயேசு. ஏன் இயேசுவினிடத்திலே நான் வரோம்? ஐயோ நான் பாவி பாவி என்று சொல்வதற்காக அல்ல. என் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசு தெய்வம் மாத்திரம் அல்ல, எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். பாருங்க, ஒரு பிள்ளை என்ன பாவம் செஞ்சாலும் ஒரு தாயினுடைய உள்ளம் பாத்தீங்கன்னா, அப்பா சொல்ற, டேய் போடா, வீட்டை விட்டு வெளியே போடா, உள்ள வந்து அடி உத உழுன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா மாத்திரம் பின்னாடி போயிட்டு, ஐயோ புள்ள பசியா இருக்கும், சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ. அதுதான் ஒரு தாயின் உள்ளம். ஆனா அந்த தாயின் அன்பை விட மேலான அன்பு இயேசுவின் அன்பு. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது,
பால் கொடுக்கிற தன்னுடைய குழந்தையை ஒரு தாய் மறப்பாளோ? ஒரு கேள்வி. மறக்க மாட்டாங்க. உலகத்தின்படி பால் கொடுக்கிற ஒரு தாய் தன்னுடைய குழந்தை என்ன பண்ண மாட்டா? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இயேசு நல்லவர். என் இயேசு நல்லவர். அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். என் வாழ்க்கை எப்படி வேணா மாறி போய் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கரத்துல என்னை பிடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவர் என்னை நிச்சயமாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறும், என் தரித்திரம் மாறும், என் சாபங்கள் நீங்கி போகும். உலகம், இந்த சமுதாயமும் என்னை பார்க்கிற பார்வை நிச்சயமாய் மாற்றி, எந்த எல்லையிலே இவன் பாவி, இவன் தரித்திரன், இவன் ஒன்றுக்கும் உதவாது, ஐயோ இவையை எதிர்க்க வந்துட்டாலே, இவன் வந்துட்டாலேன்னு சொல்றாங்களா, அதே ஜனக்கூட்டம் உன்னை பார்த்து சொல்ல, ஐயா வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய நாட்களை தேவன் நியமிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே கந்தாகினி என்கிற ஒரு ராஜஸ்திரியின் இடத்திலே மந்திரியாய் வேலை செய்கிற ஒரு நபர் இருக்கிறார். பாருங்க, அந்த நாட்களிலே ஒரு அதாவது ராணிக்கு ஒரு ஆண் மந்திரியா இருக்கணும்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவர்களை கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. அதாவது அன்னகர்களாய் மாற்றி விடுவார்கள். ஏன்னா அவர்கள் ராணியிடத்திலே தவறாய் நடந்து விடக்கூடாது என்று என்ன பண்ணிடுவாங்களா, அன்னகர்களாய் மாற்றி விடுவார்கள். அப்படி இந்த ராணியின் இடத்திலே மந்திரியாய் இருக்கிற ஒருவன் தன்னுடைய இப்ப ஆண் தான், ஆனாலும் அவன் ஒரு திருமணம் செய்து பிள்ளை பெறக்கூடிய வாய்ப்பு அவனிடத்திலே இல்லை. அப்படி அன்னகர்களாய் மாற்றப்பட்ட ஒருவன் ரதத்துல போய் எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் ஜெபிப்பதற்காக. கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரனாகிய பிலிப்புவை பார்த்து சொல்லுகிறார், பிலிப்புவே, நீ ஓடி போய் அந்த ரதத்திலே ஏறிக்கொள். ஏறின உடனே அந்த மந்திரி ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அது என்ன வசனம்? அதை வாசிங்க. அவர் மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆட்டை போல வாய் பேசாமல் மௌனமாய் இழுத்து செல்லப்பட்டார் அப்படின்னு வாசிச்ச உடனே பிலிப்பு கேட்கிறார், ஐயா இதை வாசிக்கிறீங்களே, இது யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னு தெரியுமா? அவர் சொல்றாரு, யாராவது ஒரு விளக்கி சொல்லாமல் எனக்கு எப்படி ஐயா தெரியும்? அப்புறம் இவர் சுவிசேஷத்தை அவருக்கு, அது யாரும் அல்ல, இயேசுதான் உன்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக நீயும் நானும் சுமந்து தேர்க்க வேண்டிய அந்த பாவத்தின் தோஷத்தை நீக்குவதற்காக உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார். அவரை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேனா, இனி அந்த பாவத்தின் நிந்தையை, அவமானத்தை, வேதனையை, சாபத்தை நீ சுமக்க வேண்டியதில்லை என்று சொன்ன உடனே இவர் அதை முழுமையாய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். போகிற வழியிலே தண்ணீர் இருக்கிறது. அந்த மந்திரி கேட்கிறான், ஐயா இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் எடுக்க தடை என்ன என்று கேட்டபொழுது பிலிப்பு சொல்லுகிறார், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் ஒரு தடையும் இல்லை. கர்த்தர்கிட்ட என்ன தெரியுங்களா, நீ வெள்ளையும் பொன்னையும் என்னிடத்திலே வந்து கொடி என்று கேட்கவில்லை. நீ உன்னை வருத்தி கொண்டு நடைப்பயணமாய் அல்லது முட்டி போட்டு என்கிட்ட வான்னு சொல்லல. கர்த்தர் சொல்றாரு, உன் உடையை அல்ல, உன் உள்ளத்தை கிழித்து கொண்டு என்னிடத்திலே வா. அதுவே நான் விரும்புகிற உண்மையான உபவாசம். உபவாசம் என்பது மனிதர்கள் முன்பாக உன்னை தாழ்த்துவது அல்ல, தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவதுதான் உண்மையான உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். நான் முழுமையா விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே பிலிப்பு கொடுக்கிறாரு. உடனே இருவரும் தண்ணீரில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார்கள். அவ்வளவுதான், மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். பிலிப்பு கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போகிறார். அந்த மந்திரி ரட்சிக்கப்பட்ட மகனாய் போகிற ஆலயத்திற்கு போகிற பொழுது எந்த ஒரு நம்பிக்கையும் மற்ற சூழ்நிலையிலே போன அவன் கிறிஸ்துவை உள்ளடக்கின ஒரு மனுஷனாய் கடந்து போனான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒன்றை அடித்தளத்திலே ஆணித்தரமாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில இத்தனை போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனை என் வாழ்க்கையில எதிர்பார்த்ததை போல மற்றவங்களுக்கு இருக்கிற போல ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நினைச்சா அதற்கு காரணம் ஒன்று தேவ சித்தத்திலிருந்து, ஒன்று நம்முடைய சித்தத்தை கொண்டு விலகி போயிருக்கலாம், அல்லது மற்றவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக, அவர்களுடைய மன விருப்பத்திற்காக. சிலர் பாருங்க, என் பிள்ளை டாக்டர் தாங்க படிக்கணும், கலெக்டர் தாங்க படிக்கணும், ஆனா அந்த பிள்ளைக்கு அதை படிச்சு முடிக்க கூட அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க சிறு பிள்ளைகளா இருந்தா உங்க பிள்ளை குறித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை என்ன படிக்க வேணும், என்னவாய் மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். என் பிள்ளை கலெக்டராவது பெருசு இல்ல, தேவ சித்தம் செய்வதுதான் பெரிது.
நான் படித்தேன், பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன், வேலைக்கு போன, திருமணமாகி பிள்ளைகள் பெற்றது, வயதானேன். ஐயா, தேவ சித்தம் செய்தேனா? அமைதியா. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, நான் தேவ சித்தம் செய்தேனா? ஐயோ, நான் வீடு கட்டிட்டேன், என் வீடு வாசலுக்கு எல்லா மனைவி பிள்ளைகள், அது அல்ல. தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா? எந்த வயதானாலும் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, தேவ சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறித்த நான் வைத்த தரிசனங்களும் அது நிறைவேறுதலின் நாட்களும் சமீபித்து வந்திருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? என்னை அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். யாரை போல? மரியாளை போல, பவுல் அப்போஸ்தலனை போல, அந்த மந்திரியை போல. அவன் எப்படி தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தானோ அதை போல நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் நம்புவேன், என்ன நேரிட்டாலும் நான் உம்மை விட்டு பின் செல்ல மாட்டேன். ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து நடத்துவீராக. என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நன்மையான வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில நிறைவேற நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாம் ஜெபிக்கும்படி வேண்டும். ஆமென்.